ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்குது. ஸோ லாஸ்ட் அமெரிக்கன் மார்க்கெட்டும் பாசிட்டிவ்ல இருந்ததுனால நம்ம மார்க்கெட்டும் ஓவரால் பாசிட்டிவ் நியூஸ் வச்சு பாசிட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்குது. ஸோ இனி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மந்த் ஆக்சுவலி ஏப்ரல் ஸ்டார்டிங்லேருந்தே கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் எல்லாமே நமக்கு வர ஆரம்பிச்சிடும். அதுவும் ஒன்று ஒன்றா டிஸ்கஸ் பண்ணலாம். அதை பொறுத்து தான் அடுத்த மார்க்கெட் ட்ரெண்டை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நிஃப்டி 15 325 பாயிண்ட்ஸில் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 22,834 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 75,301 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 1,131 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். நிஃப்டி பேங்க் 960 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 49,314 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 36,619 பாயிண்ட்ஸ், 482 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா எடுத்து பார்க்கும்போது எஃப்ஐஎஸ் இன்னைக்கு மார்க்கெட்டில் நெட் பயஸாக இருக்கிறாங்க. 1,462 கோடிக்கு நெட் பயஸாக இருக்கிறாங்க. டிஏஎஸ் வந்து 2,028 கோடிக்கு நெட் பயஸாக இருக்கிறாங்க. ஸோ எஃப்ஐஎஸும் இன்னைக்கு மார்க்கெட்டில் நெட் பயஸாக மாறி இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இது நடக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோ மோட்டார் கப் ஆக்சுவலி இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து லாஸ்ட் 6 மந்த்தில் பயங்கரமாக கிராஷ் ஆயிருக்குது. இன்னைக்கு 3,571 ரூபா போச்சு. கடைசியில் 3,559 ரூபா க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ஸ்டாக் வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் க்ளோஸ் ஆயிருக்காங்க. இதோட பி ரேஷியோ பார்க்கும்போது 17 தான் இருக்குது. ஹீரோ மோட்டார் கப் 43%. பீக் லெவல்லையும் பார்க்கும்போது 6,000க்கு மேலே உண்டு. 6,246ங்கிறது அவங்களோட பீக் லெவலாக இருக்குது. அதுலேருந்து 43% கிராஷ் ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் குவார்டர் ரிசல்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட் மந்தில் வரும். அதில் நல்லா பண்ணாங்கன்னா அந்த ஸ்டாக் மேலே பார்க்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வேல்யூஷன் சீப்பாக தான் இருக்குது. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி லெவல் தான். ஆனால் வந்து இதில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது நெக்ஸ்ட் மந்த் ரிசல்ட்ஸ் சொதப்பினாங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ் இன்னும் இறங்கும். அதே நல்லா பண்ணாங்கன்னா மேலே போகும். அதை வந்து நம்ம பார்த்து நிதானமாக வாங்குறது நம்மளோட கடமை. ஸோ இதில் ஹீரோ மோட்டார் காப்லேயும் ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. ஸோ அவங்களோட 2 வீலர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுது. ஏன்னா காம்படிஷன் மார்க்கெட்டில் பயங்கரமாக இருக்குது இந்த ப்ரீமியம் செக்மெண்ட்டில். அதனால கொஞ்சம் காம்படிஷனை ஃபேஸ் பண்ணுறாங்க. பட் ஒரு லாங் டேர்மில் வந்து அவங்க மேலே நல்லா பண்ண வாய்ப்புகள் இருக்குது. இது ஹீரோ மோட்டார் காப்பை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஐடிசி ஹோட்டல்ஸ் ப்ரைஸ் வந்து எல்லாத்துக்கும் ஓவர் மாதிரி காட்டுது அப்படின்னு சொல்லி கமெண்ட் சொல்கிறீங்க. நான் ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஆவரேஜ் வந்து மினிமம் நம்மளால் எவ்வளோ இது பண்ண முடியுமோ அதை ரிசர்ச் பண்ணி நான் உங்களுக்கு போட்டு காமிச்சேன். அப்படி போட்ட பிறகுமே நிறைய பேருக்கு மிஸ் ஆகுறதுன்னு சொல்கிறீங்க. ஸோ அது வந்து ஓவராலுக்கு குவான்டிட்டியை பொறுத்து அது வந்து ஆவரேஜ் அந்த ஐடிசி ஹோட்டலோட ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகுது. அதாவது நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா என்னோட கரண்ட் மார்க்கெட் வேல்யூ வந்து லெஸ் தேன் 200 ருபீஸுக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறாங்க ஐடிசி ஹோட்டல்ஸில் ஒருத்தர். அது உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே அப்படி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 164 170 தான் இப்போ இருக்குன்னு நினைக்கிறேன் ஐடிசி ஹோட்டல்ஸோட ப்ரைஸு. ஆனால் ஒரு ஷேருக்கு 650 ரூபா 700 ரூபா அந்த ரேஞ்சில் ப்ரைஸ் காட்டுது. 10 ஐடிசி ஷேருக்கு தான் ஒரு ஐடிசி ஷேரு. ஸோ ஐடிசி ஹோட்டல்ஸு 10 ஐடிசி ஷேருக்கு தான் ஒரு ஐடிசி ஹோட்டல்ஸு. நிறைய பேர் ஆவரேஜ் வந்து இதாகுது அப்படின்னு சொல்கிறீங்க. இன்னொருத்தர் ஐடிசி நான் 474க்கு ஆவரேஜ் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அது இப்போ 408 ரூபாயாட்டு காட்டுது அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கும் 411 ரூபா சம்திங்கில் தான் இருக்குது ஐடிசி. ஐடிசி ஹோட்டல்ஸ் உங்களுக்கு ஆவரேஜ் பண்ணி வச்சுருந்தது, சாரி ஐடிசி ஷேர் வந்து நீங்கள் ஆவரேஜ் பண்ணி வச்சுருந்தது டிமர்ஜருக்கு முன்னாடியா இல்லை வந்து டிமர்ஜருக்கு அப்புறமானு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். ஏன்னா டிமர்ஜருக்கு அப்புறம்னா அது வந்து 408 ரூபானா அது ஆவரேஜ் கரெக்ட் தான். ஏன்னா எனக்கும் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. நீங்கள் வந்து டிமர்ஜருக்கு முன்னாடி அதாவது பிஃபோர் டிமர்ஜர் 474 வச்சுருப்பீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். டிமர்ஜருக்கு அப்புறம் அது 408 ரூபா வந்தது, அது உண்மை தான். இல்லை என்ன குழப்பம்னா ஒரு ஐடிசி ஹோட்டல்ஸோட ப்ரைஸ் வந்து ஃபஸ்ட்டு லிஸ்ட் ஆகும்போது ஒரு ப்ரைஸ் இருந்து அதுக்கு ஒரு ஆவரேஜ் ஆட்டம் மெயின்டைன் ஆச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு தான் பார்த்தீங்கன்னா அந்த ஐடிசி ஹோட்டல்ஸுக்கு ஒரு ஆவரேஜ் வேல்யூ நமக்கு ஷோ ஆகி மைனஸில் காணிச்சு. அதான் நடந்தது. அதான் நமக்கு இப்போ கன்ஃபியூஸாக இருக்குது. எனக்கே ஸ்டில் இது புரியலை. ஐடிசி ஹோட்டல்ஸ் அவங்க லிஸ்ட் பண்ணாங்க டிமர்ஜர் பண்ணி, அப்போ ஒரு லிஸ்டிங் ப்ரைஸு ப்ளஸ் வந்து ஒரு ஆவரேஜ் வேல்யூ காணிச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அங்கே ஐடிசியில் மைனஸ் இருந்தது இல்லாமல் இங்கே டபுள் மடங்கு மைனஸ் ஆகி காணிச்சு. ஆனால் அது நம்ம கரெக்டாக என்ன எதுனே புரியல. பட் ஐடிசி ஹோட்டல்ஸ் டிமர்ஜ் ஆகிறது பெருசாக நமக்கு ரிட்டர்ன்ஸ் இருந்த மாதிரி தெரியல. ஐடிசி ஹோட்டல்ஸ் நிறைய பேர் கிடச்சிருக்கோம். ஃப்ரெஷ் என்ட்ரி இப்போ எடுக்கலாமான்னு வேறு கேட்குறீங்க. அதில் வந்து வாய்ப்புகள் இல்லை. வேல்யூ கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஐடிசி ஹோட்டல்ஸில் இப்போ வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஹியூண்டாய் மோட்டார்ஸ் இந்தியா. ஆக்சுவலி இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 21% வந்து இஷ்யூ ப்ரைஸ்லேருந்து கீழே விழுந்துருக்குது. இன்னைக்கு வந்து 1,582 ரூபா க்ளோஸ் ஆயிருக்கு. 1% மேலே நெகட்டிவ்ல இருந்துச்சு. 1,970 ரூபா கிட்ட உண்டுன்னு நினைக்கிறேன் இவங்களோட பீக் லெவல். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் கிராஷ் ஆயிருக்கு. பி ரேஷியோ ஸ்டில் வந்து 20 இருக்குது. பட் நான் வந்து கொரியாவில் மார்க்கெட்டில் பார்த்தேன். அங்கே வேல்யூஷன் 5 to 7 சம்திங்கில் தான் இருக்குது. ஹியூண்டாய் ஷேர் ப்ரைஸ் நீ போட்டாலே, ஹியூண்டாய் மோட்டார் ஷேர் ப்ரைஸ் நீ போட்டாலே அங்கே தான் போகுது. அந்த ஷேர் மார்க்கெட்டோட ப்ரைஸ் தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு. ரெண்டாவது ஹியூண்டாய் மோட்டார் இந்தியான்னு போட்டோன்னா தான் நம்ம மார்க்கெட் ப்ரைஸ் வந்துச்சு. ஸோ இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா ஏன்னா சேல்ஸ் வந்து அடி வாங்கியிருந்துச்சு லாஸ்ட் இதில். அந்த பேஸில் இவங்களும் இப்போ ஸ்டாக் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகுது. இப்போதைக்கு இது பக்கமும் வெயிட் பண்ணுறது தான் பெட்டர். ஏன்னா இது வேல்யூஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பி ரேஷியோ 20க்கு மேலே இருக்குது.
ரெண்டு ஃபார்மா கம்பெனியில் வந்து அப்டேட். ஒன்று ஜைடஸ் லைஃப் சயின்ஸ், இவங்களுக்கு யூஎஸ் எப்படி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அந்த ப்ரோஸ்டேட் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்குள்ள ட்ரக் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு. அதோட நேம் வந்து அப்பலட்டோமைடு டேப்லெட்ஸ் 60 mg வேரியண்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு அகமதாபாத் ஃபெசிலிட்டியில் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு யூஎஸ் எப்படி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ப்ரோஸ்டேட் கேன்சர் ட்ரீட்மெண்ட் ட்ரக்கு யூஸ் பண்ணுறது இந்த அப்ரூவல் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ஜைடஸுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட். மேபி நாளைக்கு மார்க்கெட்டில் ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்க சான்ஸ் இருக்குது. 904 க்ளோஸ் ஆயிருக்காங்க. பி ரேஷியோ 20 இருக்குது. பட் நான் ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் வந்து 850 கீழே வரும் பட்சத்தில் ஜைடஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம் இருக்கிறேன். இது வந்து ஜைடஸ் லைஃப் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் சிப்லா என்ன சொல்கிறாங்கன்னா ஃபார்மோசா அப்படிங்கிற ஒரு கம்பெனி கூட இந்த ஆப்தோதால்மிக் ட்ரக்கை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. இது வந்து தைவான் பேஸ்டு கம்பெனி. இந்த ஆப்தோதாலமிக் ட்ரக்கை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா குறிப்பாட்டு ஆப்ரேட்டிவ் இன்ஃப்ளமேஷன் ட்ரீட்மெண்ட், அது ரிலேட்டட் பெயின், ஆக்குலார் சர்ஜரி இதுக்கெல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 11 கண்ட்ரீஸில் இவங்களுக்கு ப்ரெசன்ஸ் இருக்குது. இந்தியா, சவுத் ஆஃப்ரிக்கா, நேபாள், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், மலேசியா, மியான்மர், கென்யா, நைஜீரியா, அர்ஜென்டினா, கொலம்பியா இங்கெல்லாமே ப்ரெசன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபார்மோசா தைவான் பேஸ்ட் கம்பெனி இவங்களுக்கு கூட பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. இது வந்து ரைட்ஸ் டு மார்க்கெட் த ட்ரீட்மெண்ட், அதாவது இன்ஃப்ளமேஷன், பெயின், நெக்ஸ்ட் வந்து ஓக்குலார் சர்ஜரி இது சம்மந்தமான அந்த ட்ரக்கை வந்து மார்க்கெட் பண்ணுறதுக்கு இந்த கம்பெனியோட பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. இது சிப்லாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. சிப்லாக்கு பார்க்கும்போது ஸ்டாக் ப்ரைஸ் 1509 இருக்குது. இது வந்து வேல்யூஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 24 times ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க. ஸோ சிப்லாவில் வந்து என்ன கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டி வரணும், அப்போ தான் நம்ம சிப்லாவில் ஃபோக்கஸ் பண்ண முடியும். பஜாஜ் ஃபினான்ஸ் கொடுத்த அப்டேட்டு. ஆக்சுவலி உங்களோட போர்டு வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் போர்ட் மீட்டிங் கண்டக்ட் பண்ணி எம்டிஆர் இருக்கிற ராஜீவ் ஜெயினை வந்து அவரோட பீரியடை வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி ரீசெண்டாக மார்னிங் நம்ம பார்த்த வீடியோவில் பஜாஜ் ஃபின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா லைஃப், நெக்ஸ்ட் வந்து ஜென்ரல் இன்சூரன்ஸ் அதை தனி லிஸ்டட் என்டிட்டியாக லிஸ்ட் பண்ணுவாங்க. அது போகத்தில் மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டேக் வந்து பஜாஜ் ஃபின்ஸை தான் ஹோல்ட் பண்ணுவாங்க. 26% ஆஃப் த ஸ்டேக் ஈச் லிஸ்டட் என்டிட்டியில் நாங்கள் ஹோல்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பஜாஜ் ஃபின்ஸை தரப்பில் அப்டேட் கொடுத்தாங்க. ஸோ இப்போ பஜாஜ் ஃபினான்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா எம்டிஏயோட போஸ்டிங்கில் இருக்கிற ராஜீவ் ஜெயினோட பீரியடை வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணுவோன்னு சொல்லி பஜாஜ் ஃபின்ஸோட சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டராக இருக்கிற சஞ்சீவ் பஜாஜ் வந்து CNBC TV18க்கு இந்த அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து பஜாஜ் ஃபினான்ஸில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஆல்ஃபபெட், உங்களுக்கு தெரியும் ஆல்ஃபபெட்னா கூகுள். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து $32 பில்லியன் வந்து வாங்க போகிறாங்க. இது ஒரு பிக்கஸ்ட் டீலாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்க ஏஐ பவர்டு சைபர் செக்யூரிட்டி சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. கிரிட்டிக்கல் ரிஸ்க் எல்லாமே இவங்க இந்த கம்பெனி யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணலாம். ஸோ க்ளவுட் செக்யூரிட்டியை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு வேண்டியது அந்த கம்பெனி அக்யூசிஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவரால் இது வந்து கூகுளுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட். ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் டீலு, $32 பில்லியன் வேல்யூ உள்ள டீல், $32 பில்லியன் ஒர்த் ஆஃப் டீலு இது ஆல்ஃபபெட் பண்ணுறாங்க. செக்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் எல்லாமே பாசிட்டிவ்ல தான் இருந்துச்சு. ஆட்டோ தான் வெல் பெர்ஃபார்மிங் செக்டராக இருந்துச்சு. சிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பொசிஷனில் இருந்தாங்க, பட் பாசிட்டிவ்ல தான் இருந்துச்சு. வெல் பெர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸ்ன்னு பார்க்கும்போது ஜொமேட்டோ 7% அப்பு, வருண் பிவரேஜஸ் 5% அப்பு, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்களும் 5% அப்பில் இருந்தாங்க. பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட் அவங்களும் 4% அப்பில் இருந்துச்சு. கெயிலும் பார்த்தீங்கன்னா 4% அப்பு. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் இன்னைக்கு பேடிஎம், பாலிசி பசார் இவங்க எல்லாமே ரீசெண்டாக மரணம் அடி வாங்கின பங்குகள். இவங்க எல்லாமே இன்னைக்கு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்திருக்காங்க. பட் இந்த பாசிட்டிவ் ட்ரெண்ட் நிலைக்குமா அப்படிங்கிறது $1 மில்லியன் கொஸ்டின். அதனால வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. நெக்ஸ்ட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு பாசிட்டிவ்ல இருந்தது, கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளாட் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸும் முத்தையா முரளிதரனோட கம்பெனியை லாஸ்ட் வீடியோவில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அவங்க இந்தியாவுக்குள்ளே கொண்டு வராங்க. பிஸ்னஸ் நிறைய வந்து பிவரேஜஸ், எனர்ஜி ட்ரிங்க்ஸ் அந்த செக்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அவங்களுக்கு பெருசாக மற்ற செக்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டுட்டு இந்த செக்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இதில் தான் அவங்க பெருசாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஏன்னு தெரில, ஏன்னா ஆயிலோட டிமாண்டு குறையதான் ஒரு முக்கியமான ரீசனாக இருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ரிலையன்ஸ் வந்து இந்த ரஷ்யன் ஆயில் அங்கேருந்து இம்போர்ட் பண்ணி அதை வந்து ரிஃபைன் பண்ணி யூஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து €724 மில்லியன் ஒர்த் ஆஃப் ஃபியூல் வந்து ரஷ்யன் குரூட் ஆயிலிருந்து வாங்கி யூஎஸ்க்கு வந்து 1 இயரில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சென்டர் ஃபார் ரிசர்ச் ஆன் எனர்ஜி அண்ட் கிளீன் ஏர் அவங்க தான் இந்த அப்டேட்டை கொடுக்குறாங்க. இது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் நவரத்னா PSU கம்பெனியாக இருக்கிற ஒரு கம்பெனி, அவங்க இன்னைக்கு 2% மேலே போயிருந்தாங்க. 253 கோடி ஆர்டர் வின் பண்ணியிருக்காங்க. இன்ஜினியர்ஸ் இந்தியா லிமிடெட் அந்த கம்பெனி தான். அவங்க வந்து NRL நுமாலிகார் ரிஃபைனரி லிமிடெட் அசாம் அந்த கம்பெனிட்ட வந்து 252 கோடி ஒர்த் ஆஃப் ஆர்டர் கிடச்சிருக்கு. அந்த பேசிஸில் இன்னைக்கு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்திருக்கு. நெக்ஸ்ட் BSNL வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் தரப்பில் வந்து முன்னாடியே கம்பேர் பண்ணும்போது இப்போ கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. பட் அவங்க வந்து BSNL இதை முன்னாடியே இந்த 4G 5G செக்மெண்ட் எல்லாமே ஸ்ட்ரென்தன் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ வந்து ப்ரைவேட் வந்து ரொம்ப ஆதிக்கம் செலுத்தாது. ஆக்சுவலி BSNL இப்போ 4G to 5G அந்த டிரான்சிஷன் வந்து ஜூனில் நாங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணோன்னு சொல்லி சொல்கிறாங்க.
பட் அவங்க வந்து இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறத வந்து முன்னாடியே பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் பிஎஸ்என்எல்ல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் காலையில் மத்தியான வீடியோவில் அப்டேட் பண்ணியிருந்தேன். சைனாவோட அந்த கம்பெனி கார் கம்பெனி BYD வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் EV சிஸ்டமை கொண்டு வராங்க. வெறும் 5 நிமிஷத்துலேயே சார்ஜ் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட கிலோமீட்டரே 400 கிலோமீட்டர் சம்திங் ஏதோ சொன்னாங்க, அது மறந்துடுச்சு. நான் லாஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து ஒரு முக்கியமான மைல்கல்லாக இருக்குது. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த BYD கார் கம்பெனி மோஸ்ட் ஆஃப் த கார் கம்பெனிஸுக்கு வந்து குளோபல் லெவலையும் சரி சைனாலையும் சரி பயங்கரமாக காம்படிஷன் கொடுக்குறாங்க. குறிப்பாக இப்போ எலன் மஸ்கோட சேல்ஸ் எல்லாமே பயங்கரமாக அடி வாங்கியிருந்துச்சு யூரோப் ஜெர்மனிலலாம். அதுக்கு ரீசன் இந்த BYD கார் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபாஸ்ட் சார்ஜிங் சிஸ்டம் 5 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ண மாதிரி கொண்டு வராங்க. இதுவும் BYDக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் மதர் டைரி, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் 17,000 கோடி ரெவன்யூவை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். எங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி நியூ லான்ச்சஸ் எல்லாமே விரைவில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வேண்டி ஒரு 1000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் 15 to 16% growth வந்து எதிர்பார்க்குறாங்க. இது வந்து மதர் டைரி கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் கியா இந்தியா வந்து அவங்களும் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளுக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. சில மாடல்ஸுக்கு 3% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணோன்னு சொல்லியிருக்காங்க. இது கியா மோட்டார்ஸ் கொடுத்த அப்டேட்டு. வருண் பெவரேஜஸோட ஸ்டாக் ப்ரைஸும் இன்றைக்கி ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்ட். ஆக்சுவலி லாஸ்ட் 1 மந்தாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து பயங்கரமாக கிராஷ் ஆகிருந்துச்சு. இப்போ தான் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த ஸ்டாக் வந்து இன்றைக்கி ஒரு 5% மேலே போயிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இந்த 3 மாதம் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஃபோக்கஸில் இருக்கும், பிவரேஜஸ் கம்பெனி ஸ்டாக்ஸ் எல்லாமே. ஏன்னா அந்த வெயில் காலத்தில் இவங்களோட சேல்ஸ் நல்லாயிருக்கும். அந்த பேசிஸில் வந்து இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஃபோக்கஸில் இருக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. கோல் இந்தியா வந்து ஒரு நான் பைண்டிங் மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் மினிஸ்ட்ரி ஆஃப் மைண்ட் டிவிஷன் கூட போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த நான் ஃபெரோஸ் மெட்டீரியல்ஸ் டெக்னாலஜி சம்மந்தமாட்டு தான். அதாவது கோல் இந்தியாவும் இந்த NFTDCயும் வந்து சேர்ந்து வந்து டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் ஃபீல்டில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கோல் இந்தியாவும் மினிஸ்ட்ரி ஆஃப் மைண்ட்ஸ் அவங்க 2 பேருமே நான் பைண்டிங் மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு ஆர்டிகல் இன்னைக்கு வந்திருக்கு. இந்த ட்ரெண்ட் ஸ்டாக் வந்து லாஸ்ட் இயர் வந்து மார்க்கெட்டில் Nifty 50 லிஸ்டடில் ரிட்டர்ன்ஸ் கொடுத்ததுல இதுவும் ஒரு நல்ல ஸ்டாக்கு. பட் இப்போ வந்து கொஞ்சம் அடி விழுது. ட்ரெண்டும் ஜுடியோவும், அதாவது ஜுடியோ தான் ட்ரெண்டோட கிரேட்டஸ்ட் ஸ்ட்ரென்த்து. அதே மாதிரி அது ஒரு பிக்கஸ்ட் வீக்னஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி ஒரு ஆர்டிகல் இன்னைக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டாக் வந்து மார்ச் 2020 2020 மார்ச்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 935% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ரீட்டைல் செக்டாரில் இது ஒரு ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங். குறிப்பாட்டு வெஸ்ட் சைட் அண்ட் ஜுடியோ வந்து இந்த 2 பிராண்டுமே ட்ரெண்ட் லிமிட்டடில் ஒரு ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங். ரீட்டைல் செக்டாரில் வந்து ஃபாஸ்ட் 5 இயர்ஸ் பார்க்கும்போது இந்த ஸ்டாக் மட்டும் 935% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. பட் இப்போ ஜான்வரியில் ஒஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்டாக்கு 26% கீழே விழுந்திருக்குது. வேல்யூ டு எபிட்டா ரேஷியோ பார்க்கும்போது 78.5 இருக்குது, கீழே விழுந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ஃபினான்ஷியல் 26 வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸ்டில் இதோட வேல்யூஷன் ஜாஸ்தியாக தான் இருக்குது. நிறைய பேர் நீங்கள் கேட்குறீங்க, அதனால நான் அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் சப்பூர்ஜி பலுன்ஜி குரூப், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் பேசிஸில் ஒரு பிக்கஸ்ட் டெப்ட் டீலுக்கு வந்து பிட்ஸ் வந்து பைண்டிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலி நெகோசியேஷன் ப்ராசஸ் எல்லாமே போயிட்டு இருக்குது. நம்மளோட லோக்கல் கரன்சி மூலம் மட்டும் தான் அவங்க ரைஸ் பண்ண பிளான் போடுறாங்க. 3 இயர் டென்யூர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சப்பூர்ஜி பலுன்ஜி குரூப் கிட்டத்தட்ட $3.3 பில்லியன் வரைக்கும் வேல்யூஷன் சொல்கிறாங்க. இதுக்கு வந்து செரோப்ரஸ் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் கார்பரேஷன், அரஸ் மேனேஜ்மெண்ட் கார்பரேஷன், ஃபர்லோன் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட், டேவிட்சன் கெம்பனர் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் இவங்கள்டெல்லாம் பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க சப்பூர்ஜி பலுன்ஜி குரூப். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா EKA மொபிலிட்டி, KPIT, BPCL இவங்க 3 பேருமே சேர்ந்து கொலாபரேஷன் வச்சு ஹைட்ரஜன் ஃபியூல் செல் பஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொச்சின் ஏர்போர்ட்டில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 9 மீட்டர் ஹைட்ரஜன் ஃபியூல் செல் பஸ்ஸு இது வந்து 3 வருஷம் போர் ஆஃப் கான்செப்ட். அந்த ப்ராஜெக்ட் வந்து கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் நடந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைட்ரஜன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பூஸ்ட் பண்ணுறதுக்கு வேண்டி தான் இந்த சஸ்டைனபிள் மொபிலிட்டி பேசிஸில் அந்த பஸ்ஸஸ் வந்து கொண்டு வராங்க. இது வந்து கேரளாவில் கமர்ஷியல் வெஹிக்கிள் அடாப்ஷனுக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. 3 கம்பெனிஸ் BPCL, KPIT, EKA மொபிலிட்டி இவங்க 3 பேரும் சேர்ந்தா கொச்சி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் வந்து இந்த ஹைட்ரஜன் ஃபியூல் செல் பஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இனி வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் ஹைட்ரஜன் பேஸ் வந்து ட்ரெயினே கொண்டு வர போகிறாங்க. அடுத்து வந்து டாடா மோட்டார்ஸும் இந்த செக்மெண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். பஸ்ஸு டாடா மோட்டார்ஸ் ட்ரக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இவங்க வந்து ஃபியூல் செல் பஸ்ஸஸ் ஹைட்ரஜன் ஃபியூல் பஸ்ஸை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பஸ்ஸஸுக்கு எல்லாமே நல்ல ஒரு டிமாண்ட் இருக்கிறதுனால இவங்க கொண்டு வராங்க. பட் இதுக்கு வந்து டைம் நிறைய எடுக்கும். அதெல்லாம் போக வந்து மேபி நல்லா மேனுஃபேக்சர் பண்ணலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.